சகதேவா, அலெக்ஸுக்கும் சாரனுக்கும் ஒரே நல்ல கரண்ட் வச்சிடலாம். என்ன நான் நினைக்க சரிதானே? உனக்கு சரின்னு போட்டுச்சுன்னா சரிதான்டா இருக்கும். அவனுக்கிட்ட முதல் கேட்டுக்க. அப்போ அலெக்ஸுக்கு ஒரு பொண்ணு பாத்துருமா? அப்படி பொண்ணு பாக்கியா? அவன் தான் ஏதோ அங்கே இருக்க நீ பரமேஸ்வரின்ட்டு அலைதானே, அதை கேட்டு பார்க்க வேண்டியது நீ. நான் எப்படா கேட்க முடியும்? அவனே வந்து சொல்லல. இன்னும் இந்த முரட்டு பேரெல்லாம் சேர்ந்தா அலெக்ஸ கோத்து விட்டுருக்கானுங்க. அக்கறை காத்து திரு நினைக்க அங்கே இருக்க நீ. சரி, அப்போ அலெக்ஸ கேளு. அந்த பிள்ளை விருப்பம்னா பேசி முடிச்ச வேண்டியதுன்னு. அதை வேணா பண்ணலாம். அவன் சரின்ட்டானா அப்புறம் சாரோனுக்கு ரெடியா தான் இருக்குது. பேசி ஒரே நல்ல கரண்ட் வச்சிடலாம். இல்ல முதல் அலெக்ஸுக்கு முடிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு நம்ம சாரோனுக்கு முடிச்சா போதும். என்ன நான் சொல்ற சரியாதானே இருக்கும்? சரியா தான்டா இருக்கும். அப்போ அலெக்ஸ் கிட்ட கேட்டுருவோம். சொல்லிட்டா நம்ம கையோட கல்யாணத்தெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம போறதுக்கும் சரியா இருக்கும். சரிடா. ஐயோ, கிங்ஸ்ல யார் இருக்காங்க? ஐயா வாங்க, உள்ள வாங்க. யாருடா? நம்ம துறை மாமனாரு. தோட்டத்துக்கு வாழைக்கு கம்பு நடணும். ஆனா கம்பு இன்னும் வரல. அதான் முதலாளிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். முதலாளியா? இங்க துறை மாமனார் தானே? தோட்டத்துல தான் ஐயா வேலை பார்க்க. துறை மாப்பிள்ள என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்காரு. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல உங்க பொண்ணை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்குன்னு கொடுத்துருக்கீங்க. அழகு போல ஒரு பிள்ளைய பத்தி கொடுத்துட்டு கையை கட்டி நின்றுட்டு இருக்கீங்க. ஐயா, அது எங்க அதிர்ஷ்டம். என் பிள்ளைங்க இருந்து வாழ்றது. அதுக்காக நான் தோட்டத்துல தான் ஐயா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சேட்டை புடிச்ச புள்ள. அது ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தா. அதான் இங்க பாருங்க, நீங்க பெத்து வளர்த்த ஒரு பிள்ளைய இந்த செம்மலிங்க குடும்பத்துக்குன்னு கொடுத்துருக்கீங்க. உங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கியிருக்கோம். நாங்க தான் உங்ககிட்ட கை கட்டி நிக்கணும். நீங்க எங்க கிட்ட இல்ல. ஐயா கிங்ஸ்ல ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. என் பொண்ணு வாழ்றது எங்க அதிர்ஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம் ஐயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, பொண்ணை கொடுத்துருக்கீங்க. சகஜமா வாங்க போங்க. இதெல்லாம் வேண்டாம். இதுதான் துறையும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படிதான் ஐயா சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் இல்லையா, நாங்க அந்த இடத்துல இருந்தே உங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதையா நல்லா இருக்கு. வந்தமா வேலை பார்த்தமானு போனமானு இருக்கோம். எங்க புள்ள இந்த வீட்டுல வாழ்தா, சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதியா. இங்க பாருங்க, நீங்க வேலை பாருங்க வைங்க, அது 2வது பட்சம். ஆனா இந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க உரிமையோட கௌரவத்தோட இந்த குடும்பத்துல இருக்கணும். கிங்ஸின் ராஜா ஒரு திருப்பு தான் சொல்லுவான், பொய்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். பார்த்து கொடுங்க. ஐயா, நீங்க இவ்வளவு மதிப்பா பேசுறதே எனக்கு போதியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க. இப்பதான் இந்த கம்புக்காரனுக்கு போன் அடிச்சேன். அவனை 10 நிமிஷத்துல கொண்டுட்டு வரேன்னு சொன்னா பாத்துக்காங்க. ஐயா, வீணா வந்து அழைச்சிட்டு இருக்காவல, அது முதல்ல நீங்க பார்க்க முடியல. ஐயா சம்பந்தி, அதுல என்ன இருக்குது? நான் போய் பார்த்துட்டு வரேன். காத்து மழை வர மாதிரி இருக்குது. அதான் அதுக்கு முன்னாடி கம்ப கொடுத்துட்டோம்னா வாழை சாயாது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்க ஒத்தையில வேலை பார்த்தாலும் போதும். 2-3 நாளா வேலைக்கு வைங்க. அப்பள சம்பந்தி நமக்கு பழக்கம். அது விரும்பு வச்சிருவேன். வாழை எந்த சைடு சாயும் சாயாதுன்னு நமக்கு தெரியும். புதுசா வேலைக்கு வரவங்களுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் ஒத்தையில போட்டு செஞ்சுட்டு கிடப்பேன். இல்ல, அதுக்கு 2-3 ஆளை பார்த்து செய்யுங்க. சரி, நான் வண்டிக்கார வந்துட்டானு பார்த்துட்டு வரேன். இருங்க, வந்துட்டீங்களா? பிள்ளை பார்த்துட்டு போங்க. அவன் இங்க தானே இருப்பா. இருக்கட்டும். ஐயா சம்மந்தி, இப்ப சாப்பிட்டதுக்கு நேரம் இல்ல. நான் போய் வாழைக்கு கம்பு கொடுக்கணும். எப்படியும் காத்து மழை சாயங்காலத்துக்குள்ள வந்துடும். நான் அதுக்குள்ள கொடுத்தாதான் உண்டு. நான் வரேன். சரி, போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்க. சரிங்க சம்மந்தி. கிங்ஸின் ராஜா கிளம்புறேன். சரி சரி, நான் வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டுல யாருமே வர அப்படிலாம் நடந்ததே இல்ல. நம்ம வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, அவர் தான் நிப்பாரு. அவர் பொண்ணை கொடுத்துட்டோம்னாலதான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த புள்ள கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது. அந்த பிள்ளைக்காக தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாத்துக்கிடுங்க. அவன் இந்த வீட்டு மருமகா, அவ சந்தோஷமா தான் இருக்கா. சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அந்த மனுஷனுக்கு நாம செய்யறது. அவர் பெத்த புள்ள இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் அந்த மனுஷன் மாடா உழைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த உழைப்ப வீணடிச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெத்த தகப்பனோட முகத்துல சிரிப்பை பார்க்கும்போதுதான் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த புள்ளியும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவளுக்கு இங்க எந்த குறையும் இல்ல. அவளுக்கு யாரு பெரிய மனுஷி மாதிரி பாக்கா, அவள ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துட்டு இருக்கு. பரவாயில்ல, குழந்தைய பாக்கறதுனால எந்த தப்பும் இல்ல. அவ இசை கூட்டு இந்த வீட்டுக்கு வந்த புள்ள. ஹோய் ஆத்தி, என் பொண்டாட்டி அழுதாலே. என்னடி அழுதுட்டு இருக்க? ஆனந்த கண்ணீர் மாதிரி இருக்குதே. ஆனந்த கண்ணீரே தான். என்னடி? உண்மைதான்.
ஏய் 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 இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. இந்த குடும்பம் தானே காரணம். ஒவ்வொரு குடும்பத்துல என்னெல்லாம் நடக்குது. பெத்தவங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்க. ஆனா எங்க அப்பாக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்கல. அப்புறம் இல்ல, எல்லாத்துக்கும் உங்க குடும்பம் தான் காரணம். அப்ப அம்மையார் எந்த குடும்பமா? இல்லங்க, நான் வரதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி காமெடி பண்ணாதடி. இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நிறைய வாட்டி இந்த இசைப்பிள்ளை நான் திட்டுவேன். என்ன இங்க வந்து கோத்து விட்டுட்டியேன்னு. அவ என்ன கோத்து விடல, கோபுரத்துல கொண்டு வச்சிருக்கா. அவ செம்புலிங்க வாரிசுடி, வாழ வைக்க மட்டும் தான் அவளுக்கு தெரியும். அவளை திட்டுறதுல சும்மா தான் திட்டுவேன். உங்களை விடவா எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிட போதே. அடேங்கப்பா, அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கியா? யாரும் சொன்னா நான் நல்ல போசனே, இன்னும் அவனை கொடுமைப்பட்ட போய் பாத்துக்கிட்டே இரு. காமெடி தெரிஞ்சா உனக்கு நான் போங்க. போவாங்க. இல்ல, இன்னையில இருந்து நான் உனக்கு கொடுமைப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. அத்தைகிட்ட சொல்லி கொடுத்துருவேன். உனக்கு ஆக்சிடென்ட் எங்க அம்மா. ஆமா, நல்ல மாமியாரு நல்ல மருமகா. உலகத்திலே மாமியார் அசிஸ்டன்ட் வச்சுட்டாலே ஒரே ஆளு நீ மட்டும் தாண்டி. உன்னை பத்தி ராணி அப்படின்னு கத்துறதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு எப்படிதான் மூக்கு வைக்குமோ தெரியல. இல்ல எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு வருவாங்க பாரு. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? பின்ன ஆமா, ஏதோ சங்கம்லாம் வளைக்கலாம். எப்படி கிச்சனுக்குள்ள யாரு செயலாளரு யாரு பொருளாளரு? உங்க அம்மா தான் தலைவி. மாமியார் மாதிரி நடத்துதியா? நாங்க உங்க அம்மா விட்டாலும் உங்க அம்மா தான் எங்களை விட மாட்டாவ. இப்படி மருமகளா வச்சா பிறகு அவளுக்கும் யாரும் போவேண்டாம். அது காலேஜுக்கு போய் 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா ஒன்னத்துல எவ்வளவு ரஃபா காலேஜ் மெயின்டைன் பண்ண ஆளு தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல காமெடி பீஸா ஆக்கி வச்சிருக்கிய. ஆமாங்க, ஜபாக்கா அப்படிதான் சொன்னாவ. டரலா இருந்தவளாம். முதலாளி இன்றைக்கு பண்ணாவலாம் இசையும் ஜபாக்காவும். அப்போ உங்க அம்மா அப்படி டரலா இருந்தவளாம். அதனால தான் நிச்சயப்பா நீ வீட்டுக்கு வந்தது. இருந்தாலும் எங்க அண்ணனாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டான் நமக்கு. இவரு லேஸ்பட்ட ஆளு, நீங்க சரியான ஆளு. சரி அப்புறம் ஒண்ணு இல்ல, நான் போறேன். கொடுத்துட்டு போ. இல்லங்க, அலெக்ஸ் மாமா கூப்பிடுமா, அதான் போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அலெக்ஸ் மாமாக்கு கல்யாணம்ல, அதுக்கு தான் பேசுறதுக்கு கூப்பிடுறதுக்கு போறேன். அவனுக்கு இப்போது வண்டி எடுத்துட்டு போனானுங்க. வண்டி எடுத்து போனாவல, அங்க அப்பா தேடிட்டு இருக்காவல. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ போ. இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்க போறீங்க? ஏன் என்ன? ஒண்ணு இல்லங்க, சும்மா கேட்டேன். இல்ல எவ்வளவு அடிச்ச மனதுக்கு மேல வச்சுட்டேன், அதான். ஒண்ணு அவன் புருஷனுக்கு லீவுனா கொட்டு விளையாடுவான்னு பார்த்தா விளையாட்டு விளையாட போறானா? எனக்கு என்ன விளையாட்டு வருதோ அதனால விளையாட முடியும். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நம்ம 2 விளையாடுவோமா? எனக்கு சொல்லி நிஜமாவா? அட ஒக்க மொத்தம் விளையாட்டு மாச்சு விளையாடுவோம். என்ன சந்தோஷம் வருது. ஆமா இன்னைக்கு நம்ம 2 விளையாடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத்தடி எப்படி எங்க இனிமேல் தினமும் விளையாடுவாங்க. பின்ன தினமும் விளையாண்டுன்னு பாத்துக்க. அத்தடி அத்தடி ஆமாங்க, நம்ம தினமும் விளையாடுறோம். நான் போய் விளையாட்டு சாமான் எடுத்து வரட்டுமா? விளையாடணும், ஆனா நம்ம ரூமுக்குள்ள தான் விளையாடணும், வெளியில எல்லாம் வரக்கூடாது. அத்தடி அத்தடி சரிங்க. என்ன ஒரு சந்தோஷம். எங்க இன்னும் நிறைய விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வந்துருவோமா? கட்டாயம் விளையாடணும் டி. அப்படி இது விளையாட்டுல என்னத்தா இருக்குன்னு பாக்கணுமே. சரி வா விளையாட போவோம். இருங்க, நான் இசைக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு நீ அவகிட்ட சொல்ல போற? அப்பதான் அவளுக்கு பொறாம வரும். அவளுக்கு பொறாம வருமா? ஆமா, அவளுக்கு பொறாம வரும். அவ விளையாண்டா எனக்கு பொறாம வரும், நான் விளையாண்டா அவளுக்கு பொறாம வரும். ரைட்டு, எங்க சீக்கிரம் வாங்க விளையாடுவோம். விளையாடதானே செய்யணும், விளையாண்டுருவோம். சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு போய் மட்டும் பாரு. என்னங்க சொன்னீங்க? சரி உனக்கு பிடிச்ச விளையாட்டுலாம் விளையாட போறோம். கொஞ்சம் உனக்கு பிடிச்ச விளையாட்டு, கொஞ்சம் எனக்கு பிடிச்ச விளையாட்டு. ஓகே? உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? ஒண்ணுதான் பிடிக்கும். அப்ப சரி. ஐயோ புரியாம சிரிக்காதே. சரி, நான் போய் அலெக்ஸா கூட்டிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள நம்ம ரூம்ல போய் இருக்கணும். சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு பூலாம் வச்சுக்கிட்டு அப்படி சக்கச்சக்கோன்னு இருக்கணும். ஓ, புரிஞ்சு போச்சு. கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி விளையாட போறோம். அப்படி விளையாட்டு இருக்குதா? ஆமா ஆமா, அப்படித்தான், அப்படியே தான் விளையாட போறோம். நான் போய் அலெக்ஸா கூப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க சரிங்க. அத்தாடி அத்தாடி, இது இசைக்கு தெரியப்படுத்தி ஆகணுமே. அம்மா, நானே சந்தோஷமா இருக்கேன். ரவுடி, நீங்க எதுக்கு வந்தியா? இப்ப நீ அவளை வெறுப்பேத்தணும். ஏதோ என்னால முடிஞ்சிருச்ச பாக்கா. அதே சும்மாவே இருந்தேன்னு வச்சுக்கைய, அப்படித்தான் தோணும். சிரிச்சு மறுப்பாத, வந்தே உள்ளே ஓட. நான் காலையில இவ்வளவு
வந்து உள்ளிய உட. உள்ளி உடைக்கிற ஈஸி வேலை நினைச்சு அந்த பொறுப்பை எடுத்தேன். இப்ப என்னன்னு ஒரே எல்லாத்துக்கும் உள்ளியா போட்டு தள்ளுவிய. குழம்பு வைக்கிறதுக்கு உள்ளித்தான் பிரதானமா தேவைப்பட்டிருக்கு. அதை போய் நான் தேர்ந்தெடுப்பேன்னா எந்த குழம்பு கூட்ட இருந்தாலும் உள்ளி போடணுமா? ஏக்கா நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன இந்த கத்திரிக்காய் மட்டும் வெட்டி கொடுக்கறதா இருந்தா மட்டும் நான் வரட்டா? நம்ம வீட்டுல கத்திரிக்காய் வைவலையே கிடையாது. அதானே தக்காளி பழம் அதுல நாங்க வெட்டிடுவோம். வேற ஈஸியான வேலை ஏதாவது? தேங்காய் திருவணும் வரியா? உள்ளியே உடைச்சிட்டு வர. இப்ப என்னக்கா உள்ளி தானக்கா உடைக்கணும்? எப்படி உடைக்க மட்டும் பாருக்கா. உடைக்கண்டா உரிக்கணும். சரிங்கக்கா. பெருமூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டா. அப்படின்னா பொறாம வந்துட்டு இதுக்கு தானட்டி ஆசைப்பட்ட. ஏதோ விளையாடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. புள்ள அழுது போ. விடுஜாவா, இங்க யாரோ விளையாட போறாங்கன்னு பேச்செல்லாம் எடுபட்டுச்சுடி. கடுப்பேத்தாம போயிரு. விடுஜாவா, இங்க யாரோ வீடு கட்டிலாம் விளையாட போறதா காதுல அரசு புரசலா கேட்டுச்சுடி. ஓ விளையாடில விளையாடி அப்படி எல்லாம் பராம படுதா. ஐயா எம்மா ஐயா எம்மா அப்பா, இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நேத்து நீ விளையாடல, அப்ப நான் என்ன அப்படி நான் சொன்னேன். பழிக்கு பழி வாங்குவியே. தினம் தினம் இந்த ரெண்டு லூசு கட்டியை மாட்டிக்கிட்டு நான் படுத்த பாடி எட்டி அவன் உனக்கு பொறாம வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காட்டி. எனக்கு தெரியும் மாமா கூட விளையாட போறா. எனக்கு எல்லாம் கேட்டுச்சுடி. அதான் நேத்து புள்ள நீ உட்கார்ந்து விளையாண்டிருக்கிய பெறவேனட்டி. அது நேத்து. இன்னைக்கு நான் விளையாடுவேன். உங்க மாமா எனக்கு நிறைய விளையாட்டு சவளை வாங்கி தரேன்னு சொன்னவ தெரியுமா? வாங்கி கொடுக்காவளோ? என்ன விளையாட்டு சாமா? எல்லா விளையாட்டு சாமாவும். இட்டி அவன் நிஜமாவே உன்னை வெறுப்பேத்துறாட்டி. வெடிச்சவா பாத்துக்கலாம். ஆனா ரெண்டு எடுப்பட்டவளா போகட்டி. சப்பா காலே என்ன வெறுப்பேத்துறானுங்களே. நீங்க கிச்சன்ல தானே இருப்பிய, கிச்சனுக்கு போக வேண்டியதானே. அவ இப்ப ரூமுக்குள்ள வந்துட்டு இருந்தா அவ எங்க இருந்தாலும் அவ காது மட்டும் நான் எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கும். பொறாமக்கா பொறாம. ஆமாமா, எனக்கு இவன் மேல அப்படி பொறாம. நான் பொறாமப்படுறத நீ பார்த்தேன். நேற்று நீ பொறாமையில் துள்ளி குதித்ததை நான் பார்த்தேன். இன்று உன் முகம் சிவந்ததையும் நான் பார்த்தேன். ஆமாமா, இவளை பார்த்து எனக்கு பொறாமை. அதுதான் நானும் சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், இந்த விபரீத விளையாட்டுகள் வேண்டாம். இருவரும் ஒருவனதாக சம்மதித்து விலகி செல்லுங்கள். இல்லை ஜெபா, நான் இதை நிறுத்தப் போவதில்லை. இவள் என் தன்முழத்தை சேர்ந்திருக்கிறாள். அவள் அப்படித்தானே, பேதை பெண். அவள் எப்போதும் தான் பிளாட்டிக் கொள்வாள். அதற்காக தாங்கள் இவள் கோபம் வேண்டாமே. இல்லை இல்லை, இது கோபம் இல்லை, என் தன்மான பிரச்சனை. நான் இது இதோட நிப்பாட்டுவதில்லை. ராணி, இதுக்கான தக்க பலனை எனக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஓ, இப்படித்தான் இவங்களுக்குள்ள பேசுவாங்களோ? எப்படி பேசுறாங்க இதெல்லாம்? இத பாத்துக்கிட்டு தான் கவின்னு சரவணன் பேசுறானுங்களோ? நான் ஒன்னும் பிதட்டவில்லை, உண்மையை கூறினேன். ஒக்க மக்கா, பேதை பெண் என்றா சொன்னீர்கள்? நான் பேதை பெண் இல்லை, உண்மையை சொல்பவள். உண்மையை கூறினாயா? உண்மையை கூறவில்லை, பிதட்டுகிறாய். அவள்தான் பேதை என்று தெரிந்து விட்டதே, பின்ன ஏன் இந்த வாக்குவாதங்கள்? கடந்து செல்லுங்கள். அடங்கொக்க மக்கா. பிதட்டுகிறாய். என்ன பிதட்டுகிறேன்? நான் உண்மையை உரைக்க சொன்னேன். இது என்ன சொல்லாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, வீடு கட்டில ஆடும்போது இப்படித்தான் பேசுவாளுங்க. அது எங்களுக்கு ஒரு பாசையாய் போச்சுது. இந்த வீடு கட்டி நடும்போது இப்படிதான் பேசுறது? ஆமா ஆமா ஆமா. என்ன விட்டுருங்கப்பா, நாமளும் பேசி பாப்போம். ராணி, இப்ப நீ பேசுன ஸ்லாங்ல இருந்து என்ன அப்படி பேச பாப்போம். எனது அண்டை, என் ஆரோக்கியரே, எனது மனவாளா. அடங்கொய்யால அழகா இருக்கடி, சொல்லு பாப்போம். நான் உங்கள் மனவாட்டி. என்னை பார்த்து பேதை பெண் என்று பிணத்துகிறாள். பிதற்றுகிறாள், பேதை பெண். இதெல்லாம் நான் கத்துக்கவே இல்லையே. நான் எப்படி பேசணும்? நீங்க சும்மா நில்லுங்க, உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? ஆமா, உங்களுக்கு தெரியாது. ஆகா, என்னமோ பத்து வச்சிருக்க போடுக்க. என்னமா? அவளுக்கு மட்டும் விளையாட்டிச்சாமா. அடுத்தங்களே, உனக்கு இல்லாததா? அப்படின்னா எனக்கு தெரியாம உடஞ்சிட்டு போயிட்டேனா? இன்னைக்கு வீட்டுல இருக்கலான்னு பார்த்தேன். இனி வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க நம்ம மண்டல் நடணும்லாங்க. ஆமா, கட்டாயமா அப்ப வந்துட்டு போய் இனி வந்து அடிப்பீங்க, எனக்கு தெரியும். மக்கா, அது கூட அவளுக்கு தெரியுது. என்ன மக்கா, என்ன என்ன? எனக்கும் 2 செட்டு வேணும். 2 செட்டு புள்ளைய வச்சிருக்கா. அவளும் கேக்குற பொருளை பாரு. அதுக்கு என்ன தங்கம், உனக்கும் வாங்கி தந்துட்டா போச்சுது. சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். சரி தங்கம், இங்க வாய. வர மாட்டேன். நல்ல குடுங்க அவளுக்கு. சீ, செவ்வாய்க்கு வெக்கமே கிடையாது. என்னங்க, ஒண்ணு குடுக்கணுமா? எப்படி சொல்லிட்டு போறா பாத்தீங்களா?
இத போய் அவி சொல்லி கொடுத்து போறாவல. இல்லடி, அது எப்படி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாவே பேசுற? எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. அது என்னமோ உண்மைதான் மாட்டி. அவ என்ன சொல்லிட்டு போனவ அது இவளுக்கு எவ்வளவு சாதகமா பயன்படுத்துறா பாரு. ஆமாமா, ஒண்ணு குடுக்க சொன்னா பத்துக்கு கொடுத்துடட்டுமா? சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. அடி, சத்தியமா சொல்லு, உனக்கு கொல்ல போடுற படு. சரி வா, உன்னை தூக்கிட்டு போறேன். என்ன தூக்க முடியுமாங்க? பூஸ் பூஸ்னு இட்லி மாதிரி இருந்துகிட்டு அதெல்லாம் தூக்க முடியும்? வா. வேண்டாம். அட வாடி. ஏங்க வேண்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க அம்மாக்கு வேற பொறாமையா இருக்கும். இல்ல கிளம்பிட்டேன். இப்ப இருக்க அம்மா எடுத்து விடுதா? அவளுக்கு பொறாம வரட்டும். அண்ணா, இல்ல நீ கிளம்பிட போறது இல்ல. வாடி. மாப்பிள்ள மாப்பிள்ள, ஆப்பு வந்துட்டு அப்படிதானே? நீங்க பெத்ததுதான். மிஸ்டர் மகாதேவன், ஏய், நீ மத்தவங்களை கதறட்டு தானே நான் பாத்திருக்கேன். உன்னையும் நீ பெத்தது கதறோடுது பாரு. என்ன புள்ளையில அழுதுட்டு கிடக்கு. உங்க ஜானப்பா இல்ல? ஜானப்பா தூங்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்லையா? புள்ளி சத்தம் கட்டல அலடிச்சு ஓடி வந்துருவானே. வந்துருவனு தான் நான் வெளியோடி பூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க போய் புள்ளைய பாருங்க. உன்ன பிடிக்க முடியாது. மிஸ்டர் மகாதேவன், புள்ளைய வளர்ந்துட்டு பாருங்க. ஏய், என்ன பாடுபடுத்துட்டு அந்த போய் உள்ள. சத்தியமா உன்னை ஓட விடுறாடா. இருடா, இன்னைக்கு அந்த ஜானுக்கு நான் முடிவு பண்ணிட்டு வரேன். வாழ்த்தனம் வாழ்த்தனம். டேய், அன்னைக்கு இப்படிதாண்ட அந்த கண்ணப்பல்ல ஊரை விட்டு போயிடலாம் நினைச்சான். டேய், என்னடா ஆச்சுது? என்ன இப்ப நொண்டி நொண்டி நடக்காமனே? டேய், அந்த சுப்பிரமணியன் என்னடான்னா விசிக்கி விசிக்கி நடக்காமனே? என்னே, அந்த கோகிலா பிள்ளை இல்ல கோகிலா பிள்ளை. ஏய், கோகிலா பிள்ளைக்கு என்னடா ஆச்சுது? கோபாலு கூட ஓடி போயிட்டாலாம்னே. டேய், அவன் ஏற்கனவே 2 பொண்டாட்டி காரணாச்சே. 3வது கோகிலத்தான் வேணும்னே ஒத்த கால நின்று இழுத்துட்டு ஓடி இருக்காமனே. ஏய், இனி அவன் ஒத்த கால தான் நிக்க முடியும். அவன் ஒத்த கால தான் இப்ப போய்கிட்டு இருக்கான். ஏய், தெரியாம ஊருக்கு வந்துட்டேன்டா. என்ன விட்டுருங்கடா. தப்பிச்சலான்னு பார்த்தனே. இந்த ஊர்ல இருந்து தப்பிக்க முடியாது போலக்க. நான் ஊரை விட்டு காலி போற போறேன்னு இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த ஊர்ல அடிக்கிற காத்து மலையை கூட எங்களை கேட்டுட்டு தான் வரும் போகும். சில பேர் வருவாங்களாம், மனசுல இடம் முடிப்பாங்களாம். டேய், பாருங்கண்ணே, ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனா ஒரு வழி இருக்குடா. டேய், மிரட்டியடா காதுல சொல்றீங்க? டேய், நான் அழகா இருக்கேனா இல்லையடா? மன்மதம்னே, மன்மதன் ஹீரோமா இருக்கனே. நான் மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா உன்னதானே கட்டி அணைச்சு கல்யாணம் பண்ணிருப்பேன். பாடா, எனக்கு வெக்கமா இருக்குது. கட்டி அணைக்க வேண்டியவங்க அடிக்க மாட்டேங்காங்களா? என்னண்ணே திடீர்னு காதெல்லாம் வந்த மாதிரி இருக்குது? ஆமாடா, ஆரஞ்சு தாவணிக்காய் கிட்ட விழுந்துட்டேன்டா. நான் எங்க ஊருக்கு போகணும். ஏ கூப்பிட்டியோ? இல்லண்ணே இல்லண்ணே. இல்ல கவி, நீ கூப்பிட்டியோ? இல்லண்ணே இல்லண்ணே. நான் தான் கூப்பிட்டேன். என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது, ஒண்ணும் கேட்க மாட்டேங்க. சரியா கேட்கல என்னமா? ஐயோ, வழியை வரைச்சிக்கிட்டு விட மாட்டேங்கானுங்களே. நான் தான் கூப்பிட்டேன். என்ன ஒண்ணுமே கேட்கலண்ணே. அது பார்த்தா எனக்கு மட்டும் தான் கேட்கலன்னு பார்த்தேன். எனக்கும் கேட்கலடா. நான் தான் கூப்பிட்டேன். சப்பா, ஒரே தலதோஷமா இருக்குடா அண்ணனுக்கு. அதுக்கு என்ன நர்ஸ் தான் இருக்காங்களாண்ணே? எங்கடா அவங்க தான் நமக்கு சரியா வைத்தியமே பார்க்கலையே. நான் தான் கூப்பிட்டேன். ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. ஏமா என்ன என்ன கூப்பிட்டியோ? சரி, கேட்கலையே. என்னது? நான் தான் கூப்பிட்டேன். கிட்ட வாமா. ஐயோ, அவ்வளவு தூரத்துல நின்று பேசுனா எப்படிமா கேட்கும்? அப்படியே யோக்கிய சிகாமணி கிட்ட வந்தா நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியாது. இது உனக்கு தூரமாடா. காதல ஆடாடித்தனமா வாங்குறது இவனுங்களா தான் இருக்கும் போலக்கே. கிட்ட வாமா. என்னமா? அடேங்க அப்பா, அப்படி நல்ல மாதிரியே பேசுவான். சரின்னு நல்ல மாதிரி பேசுறானே. கிட்ட போனா சீ விளங்காத பையா. இப்படி வந்து வாட்டிக்கிட்டு அவன் கையும் கடிச்சுமாவே இருக்க மாட்டேங்குது. இங்க வாமா. உன்கிட்ட வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏய், நான் பாக்கிறதுக்கு அப்படியே சரத்துக்குமார் மாதிரி இருக்கணும்டா. அட ஆமாண்ணே, நான் கூட நினைச்சோம்னே நீ அப்படித்தானே இருக்க. அப்ப தேவையான மாதிரி பொண்ணு கிடைச்சோம்னு சொல்லுங்க. இவங்க தேவையான மாதிரி இருக்காங்க பாருங்கண்ணே. போங்கடா, நீ நிஜமாவே இவங்க தேவையான மாதிரி தானே இருக்காங்க. அப்படியாடா? எனக்கும் அப்படித்தானே தோணுது. நீ சரத்துக்குமார்னா இவங்க தேவையானி தானே. எனக்கு கூட அப்படித்தானே தெரியுது. இங்க தாலி கட்டி அனுப்பிச்சிருவானுங்க போலக்க. நான் ஊருக்கு போறேன். சரிம்மா, ஊருக்கு போ. எங்க ஊருக்கு போறேன்? வழி விடுங்க. இல்லம்மா, இது உண்மைதான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியில போக முடியாது. உண்மையா? அப்போ தெரியாம தான் தேவையானி மேடம் உள்ள வந்துட்டாங்க போலுக்கு. இது ஒன்னே செம்பளிங்க கோட்டை. ஒன்லே உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியில போக முடியாது. அதுல நான் போயிடுவேன். போக முடியாதுமா. ட்ரை பண்ணி பாரு. நீயும் 3 நாளா ட்ரை பண்ற, போகதான் முடியல. பத்தியா? அதான் எப்படி? நான் போகும்போது எப்படி கரெக்டா வந்துருந்தானுங்க? ஏன்னா எங்க கோட்டை ஒரு கொசு உள்ள வந்தாலே கண்டுபிடிச்சிருவான். இவ்வளவு பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு ஓடனா விட்டுருவாங்க.
எங்க அண்ணனுக்கு பிடிக்கிட்ட கூட பரவாயில்ல. இப்ப எங்க அண்ணனுக்கு புடிச்சு போச்சு. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டேய் எஸ்ஐ சொல்லுங்கண்ணா. எஸ்ஐயா? நான் தான் போலீஸ். இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். யாரும் பண்ணல, முட்டிக்காச்சும் எடுத்துருவேன். சொல்லுங்க பாப்பா, யாரு யாரு? எங்க ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எங்க வீட்டு வண்டியெல்லாம் நிற்கும். இங்க பாரு, நான் சொன்னது சொன்னதான், புடிச்சு போச்சு. இனி நான் மாற முடியாது. ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு கெட்டுத்தான் ஆகணும். எனக்கு உங்களை பிடிக்கல. அப்படி சொல்லக்கூடாது. பிடிக்கணும், பிடிச்சிடணும். அதுல எங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அடிச்சு பண்றாட்டுங்க. எனக்கு பிடிக்க வேண்டாமா? அத்தை எங்க அண்ணன் சட்டமா இருக்காரு. ரவுடி பையன் எப்படி இருந்தா என்ன? ரவுடி பையன் தானே? இல்ல எனக்கு பிடிக்கல. நான் படிச்ச சாந்தமான பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். டேய், படிச்சா சாந்தமான பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பானா? அடக்கமான பையன் வேணுமா? என்ன வேலையை விடுங்க, நான் எங்க ஊருக்கு போறேன். அது முடியாது. இந்த ஒரு மருமகளையாச்சு இனி ஊரை விட்டு போக முடியாது. மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குணப்பெண்ணே வா வா, இந்த மாணிக்கத்தை கட்டி இணைக்க வா வா. இந்த திமிர்லாம் வேண்டாம், எனக்கு உங்களை பிடிக்கல. இந்த மாதிரி இந்த திமுறல எங்க ஆகாது. எனக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சு. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. என்னது ஒன்னவா? என்னது? அத்தி மரியாதை ரொம்ப கிடைக்குது. அண்ணே என்ன பாப்போன்னு புசுக்குன்னு சொல்லிட்டா? ஆமா, அவதான் மரியாதை. மரியாதையை விட்டுங்க சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னோம்லடா. அப்புறம் என்ன? கோவம் வருது உனக்கு? ஆமா வரும். அந்த கோவத்தை எப்படி குறைக்க மட்டும் பாரு. புரியுது. சுருக்கேசருக்கு மண்டை போந்துரும் பாத்துக்க. டேய், நான் ரவுடி தான்டா. எங்க என்கிட்ட சண்டைக்கு வாங்க பாப்போம். ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டுங்க சொல்லிட்டேன். நானும் சரி பொறுமையா போனா. என்னடா என்னடா? இந்த ஆயுதத்தை எடுங்கடா. சார், ஏதோ வாடா போடா இனிமே சொன்ன மாதிரி இருந்துச்சு. சொல்லுமா? ஆமாண்ணே. நான் அப்படி சொல்லுவேனா? இல்லையா? இல்லையே, வாடா போடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சா? என்ன கூட வாடா போடான்னு சொல்லிட்டாங்கடா. இந்த தம்பி தெரியாம சொல்றாங்க. நான் எப்படி அப்படி சொல்ல முடியும்? அந்த கத்தி கீழே போடுங்களே. ஏன்டா இருக்கட்டும். ஐயோ, கையில வெட்டிடும். கத்தியில எடுக்க கூடாது. கையில பட்டுச்சுன்னா போச்சுது. கீழே போட்டுங்க பாப்பா. அதெல்லாம் கத்தி பிடிச்சி எங்களுக்கு பழக்கம் தான், ஒண்ணும் கீக்காது. சிச்சோ, கத்தியில பிடிக்க கூடாது. அது அப்படி கீழே போட்டுங்க பாப்பா. அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டாங்கிற மாதிரி கத்தி பார்த்தா பயம் வருது. ஐயோ, இங்க பாருங்க, கத்தியில தொடக்கூடாது. அங்க தூர வீசிருங்க பாப்பா. எங்குமா? பின்னாடி யாரு போது பாருங்க, உள்ள வீசிருங்க. சரி, நீ சொல்லிட்டா சரியா தான் இருக்கும். நான் வீசிடுறேனே. சரி சரி, வீசிருங்க. வீசிடணும். ஆமா, கையில வைக்க கூடாதுமா. அந்த சைடு வீசிருங்கம்மா. அச்சோ, அப்படியா? சரி, நான் வீசிடுறேனே. சரி சரி, வீசிருங்க. தண்ணிக்குள்ள வீசிட்டேன். பாட, இனி கத்தி இல்லல? அதான் இருந்த கத்திட்டு உள்ள போட்டுட்டேனே. டேய், என்னடா என்ன மிரட்டி பாத்தீங்களோ? டேய், சுருக்கேசா இருக்குது. மண்டே பொளந்துறேன். ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டுறணும். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க ரவுடி தந்துக்கு பயப்படுறவன் நான் கிடையாது. என்ன அமைதியா இருக்கானுங்க? மிரட்டிட்டு பயந்துருவனா? டேய், நாளை உன்னை காதலிக்க முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பக்கா ரவுடி பையன், 13 வயசுல ஜெயிலுக்கு போன பையன், எனக்கு காதலாம். அதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல? இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம். உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொல்றேன், கல்யாணம் பண்ணணுமா? பண்ணுவேன். அதுக்கு தான் நான் பிஎஸ்சி நர்ஸ் படிச்சிருக்கேன் பாரு. கத்தி இல்லைன்னு சொன்னியே? அந்த கத்தி தான் தண்ணிக்குள்ள போட்டோம். எங்க உடம்பு உள்ள கத்தி தான் இருக்கும். ஆயுதம் இல்லாம நாங்க வெளியில நிக்க முடியாது. ட்ரெஸ்ஸோட இருக்குமோ இல்லையோ, ஆயுதத்தோட கண்டிப்பா இருப்போம். ஆமா, அவன் சொன்ன மாதிரி துணி போடுறோமோ இல்லையோ, ஆயுதம் எங்க கிட்ட இருக்கும். இல்ல எதிரி போட்ட மாட்டான். நான் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டீங்களா? ஓ, பிஎஸ்சி நர்ஸ் படிச்சுட்டா நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்ட? உங்களுக்கு என்ன சார், நீங்க சரத்குமார் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவையான மாதிரி என்ன சிம்ர மாதிரி கூட பொண்ணு கிடைக்கும். நான் வேண்டாம் சார். இல்ல, எனக்கு நீ தான் வேணும். சார், நிறைய பொண்ணு கிடைக்கும் சார். யார்கிட்ட பொண்ணு கிடைக்கும் சார்? உங்க அழகுக்கும் உங்க ரவுடித்தனத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சொர்ண கட்சி, ஒரு குண்டல கட்சி, குஸ்பு மாதிரி குஸ்பு குந்தானின்னு தானே சொன்னேன். சொர்ணத்தான் கூட சொன்னவன, கண்டப்பார்னி கூட சொன்னவன. அப்படி சொல்லல, குசுப்புன்னு சொன்னேன். அது நடி குச்சுப்பூ. இங்க வா. இல்ல அலெக்ஸ், அப்பா கூப்பிட்டார. யாருன்னு? ஒன்னு என்ன கூப்பிட்டாரு? சீக்கிரம் வா. டேய், அந்த அங்க இருக்க நீ பரமேஸ்வரி அந்த சிமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. என்னன்னு சொல்ற?
ஐயோ அப்ப பெரிய பஞ்சாயத்து இருக்கோ. சரி வாங்க போவோம். ஐயோ டாக்டரே, நீ டாக்டர் இருக்கும் போதே நான் எடுத்துட்டு போயிருக்கணும். டாக்டர் ஐயாடி ரவுடி கும்பல சுத்தி வச்சிருக்க. படிப்புல மட்டும் பாயம் புடி வந்திருக்காரு. ஆபரேஷன் படிப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. அது சுத்தி இப்ப பாரு ரவுடி தான் வச்சிருக்காரு. இல்ல அக்கா சமைச்சு சொல்ல அப்படி அது சம்மதம் வாங்கிடுவான். சரிடா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நேரம் ஆகுது. நீ போய்கிட்டாரு வாரம். டாக்டர் ஐயா என் மூஞ்சி மாதிரியா கொஞ்சம் பாருங்க. இவன் டாக்டரா? உன் போட்டோ உன் டாக் வண்டியெல்லாம் பார்த்தாண்டா நான் அந்த ஆஸ்பத்திரிக்கே வந்தேன். ஆகா இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காரே நம்பி வந்துட்டேன்டா. எப்பமா தான் டாக்டர் தொழில், மற்ற நேரம் எல்லாம் ரவுடித்தனம் தெரியாம வந்துட்டேன். சரி சரி சீக்கிரம் சம்மதத்தை வாங்கிட்டு வாங்க, நேரம் ஆகுது. தேவையானி சார் தம்பி சத்துக்குமார் மாதிரி இல்ல. அது இவனுக்கு பேசுறது எப்படிப்பா இவனுக்கு தெரியுது? என்னடா குடும்பம் நீங்க? அண்ணன் காதலுக்கு துணைக்கு வந்திருக்க கூட்டாளிகளை பாரு. அண்ணன் தம்பிகளா இவனுங்கெல்லாம். டேய் சீக்கிரம் வந்துருங்கடா. சரி நீங்களும் போங்க, நான் வரேன். சரிடா. ஒன்னும் பண்ண மாட்டேன், அது சும்மா நாண்டு எனக்கு பிடிக்கலையா? இங்க பாரு, அப்பெல்லாம் இனி உன விட்டு கொடுக்க மாட்டேன். முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். அது தெரிஞ்சுதான் உனக்கு இல்ல, இந்த பிள்ளைக்குமே என்ன கண்டா பிடிக்காது. ஒருவேளை தெரியாம என்ன பிடிச்ச கூட என் பேக்கில் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை அடிச்சு ஓடிவா. நீ பயப்படுறதா எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ எனக்கு ஒன்னும் பிடிச்சி போச்சு. ஆனா எங்க வீட்டுல ஒரு கண்டிஷன். என்ன? எந்த புள்ளையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டுல வந்து வாழ்ந்தா மகாராணி மாதிரி வாழணும். அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர். என் வீட்டுக்கு வாழ போல சந்தோஷமா வரணும். அப்பா அப்ப நம்மள விட்டுருவான். நல்ல அப்பாங்க, நல்ல குடும்பம். அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கும். சரி நான் வாரேன். இரு நானும் முழுசா சொல்லி முடிக்கல. இன்னும் இருக்கா? இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்குது. இருக்க சொல்றேன். என்னமோ தெரியல, ஓ சிரிப்புல நான் விழுந்துட்டேன். உன்னை பொண்டாட்டி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கும் போதெல்லாம் நீ பக்கத்துல இருக்க மாதிரியும் நீ நானும் புருஷ பொண்டாட்டியா வாழ்ற மாதிரியும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிலாம் இன்னொருத்தி கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணுகிட்ட வராத ஈர்ப்பு உன்கிட்ட வந்துச்சு. அதனால நீ என்ன பண்ற, மூட்டை முடிச்சு கட்டினதாவே இருக்கட்டும். அப்படியே என் வீட்டுக்கு வர. அதுக்காக உனக்கு டைம் கொடுக்காம இருக்க மாட்டேன். என் விரல கூட உன் மேல போடாது. என் வீட்டுக்கு வா, என் வீட்டுல இருந்து வேலைக்கு போ. என் வீட்டு பொம்பளைங்கிட்ட பழகிப்பாரு, என் வீட்டுக்கிட்ட பழகிப்பாரு. பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த வீட்டுல நீ அந்த வீட்டு பொண்ணா இரு. என் காதலியாவோ என் பொண்டாட்டியாவோ இருக்க வேண்டாம். அதே நேரத்துல உன்னை வெளியில எல்லாம் விட மாட்டேன். இதுதான் ரூல்ஸ். கிளம்பு. அது எப்படி எனக்கு தான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காக உன்னை கட்டாயப்படுத்தி வாழ முடியாது. நீயா இரு, என் வீட்டுல இரு, வேலைக்கு போ, சந்தோஷமா இரு. எப்பவும் போல இரு. என் வீட்டுல கிட்ட பழகு, என்கிட்டயும் பழகு. பிடிக்கும், கட்டாயமா பிடிக்கும். பிடிச்ச அன்னைக்கு தாலி கட்டி விடுறேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் கபடி 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 பெட்டு கட்டிட்டேன் என் தம்பி கிட்ட. அவன் 15 பெத்து போனான். அட்லீஸ்ட் ஒரு 4வது 4வது 5வது. சரி வா கூட்டு போறேன். விட முடியாது. இப்ப ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் நீ பன்னீர் பட்டிக்குன்னு. அது என் பூர்வீகம். இது எங்க அப்பா வீடு. நண்பர்கள் அப்படியே வந்துட்ட. வா இப்போ நம்ம செம்மலிங்க கோட்டைக்குள்ள தான் போறோம். வா. என்னத்துக்கு ஊர் முழுக்க பரவி இருக்கும். நீ மாணிக்கம் கொண்டாட்டின்னு மாணிக்கம் கண்ணு வச்சுட்டாண்டோன்னு பரவி இருக்கும். அதனால எவனும் எடுத்து பார்க்க மாட்டான். நீ தைரியமா சுத்தலாம். எவனும் பல்ல கட்டுறது நிக்க மாட்டான். நான் தான் தூக்கிட்டு போவேன். நீ வா, உன்னை தூக்கட்டுமா? சரி உன் விருப்பம் இல்லாம டச் பண்ண மாட்டேன். வா 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 வா. என்னடா அலெக்ஸ், உங்க அப்பா என்ன கேட்கணும் புரியுதா இல்லையா? புரியுது. அப்ப பதில சொல்லு. டே மாணிக்கத்துக்கு என்னடா ஆச்சுதே? இல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த பொண்ணு சம்மதிக்கணும்ல? அதெல்லாம் அண்ணன் சம்மதிக்க வச்சுருவான்னு. சரி பாத்துக்கலாம். அவனுக்கு பிடிச்சிருக்கலாம். அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓடி போயிடுவேன். அந்த பிள்ளைக்கு பிடிக்க வேண்டாமா? அது பழகுனா தானே பிடிக்கும். ஆமா அதெல்லாம் பழக பிடிச்சிருமாமா. ரவுடி போயிருக்கா. கிங்ஸின் ராஜா எப்படி பேசுறானுங்க பாருடா. நான் மட்டும் யோக்கிய சீக்க முடியாடா. நானும் அந்த விழுது நட பார்த்தேன். ஓ வைஃப் அப்படி இல்லடா. சும்மா இருக்கா. அப்புறம் நம்ம புட்டு போய் வெளியில வந்துடா. நம்மளும் அந்த வேலையை தான் பார்த்தோம். கம்முன்னு இரு. இல்லடா நான் என்ன பண்ணனோ அதை அப்படியே பண்ணிருக்கானுங்க. அது எப்படோ நம்ம பொண்ணுக்கு இவனுக்கு தெரிஞ்சதே. பிளட். ஓ அதெல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சுனே. அதுல அந்த பிள்ளை பழகிறோம். எப்படி சொல்றான் பாருடா. குடும்ப கொசருடா. டேய் மாணிக்கத்துக்கு பிடிச்சிருக்குல்ல? நீங்க படத்தை தூக்கிட்டு வந்துருவீல. அப்புறம் நான் தான பாடா படணும். மாமியார் ஆகணும்னு ஆசைப்பட்டா அப்படிதான் ஆகும். மாமியார் போஸ்டிங் பெரிய போஸ்டிங் பாரு.
ஊர்ல மட்டும் புள்ளைய பூர்த்தி கொண்டு வச்சுட்டானுங்க. புடிச்சிருக்கல ஆணிக்கு என்ன தூக்கிட்டு தான் வருவாரு. சரி சரி டே அலெக்ஸ், உனக்கு பிடிச்சிருக்கா என்ன பேசி முடிச்சிருமா அப்படி? அது வந்துப்பா இவன் ஒரு ரகம்டா, இரவன் என்ன சொல்லணும்னு கேப்போம். ஏண்டா ஏதோ ஒரு பிள்ளை பேர் சொல்லிட்டு வந்து அங்கே கண்ணியா, அங்கே கண்ணி என்ற பரமேஸ்வரி என்ற கோடீஸ்வரி என்ற அகிலாண்டேஸ்வரி என்ற பரமேஸ்வரி என்ற ராஜராஜேஸ்வரின்னு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல பரவ என்ன இல்லன்னு என்னடா சொல்ற? அன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அந்த பிள்ளை பிடிக்கன்னு சொன்னல. நீ தானே சுத்திக்கிட்டு இருந்த அந்த பிள்ளை பின்னாடி. நான் தான் சுத்தினேன். அந்த பிள்ளை என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டா. இங்க வாழ அந்த பிள்ளைல எல்லாம் பிடிச்சி வந்தது பாரு. தூக்கிட்டு தானடா வந்தீங்க. போக போக அந்த பிள்ளைகளுக்கே பிடிச்சிருது. வழி இல்லாம பிடிச்சிருது. அப்படியே இவனுக்கு பிக்கப் பண்ணிருந்தானுங்க. வழக்கம் போல அவளையும் தூக்கிட்டு வாங்கடா, பழகிருவா. அவ்வளவுதானடா. இதுக்கு போட்டுக்கிட்டு அண்ணன் என்ன என்ன நம்ம வீட்டு பிறகு அப்படியே இருக்கும். நம்மள நம்மளே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தானே? இல்லப்பா, விருப்பம் இல்லாதவ கத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்த எனக்கு விருப்பம் இல்ல. டேய் நீ விரும்பல வரும் என்ன நீங்க சொல்ற மாதிரி தூக்கிட்டு வந்து பழகி. இல்லப்பா, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நான் சொல்லல இவன் தப்பி பிறந்திருக்கானே, இது அப்படியே இனியாதான். டே அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே பேசுறான்டா. ஆமாடா, அவளும் இப்படித்தான் பேசுவா. சேரலன்னு சொன்னேன். ஆனா அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேடா. எப்படி 3வது சேர்ந்த இல்ல அப்போ விட்றா சரி கண்டுக்காத. இல்லப்பா, என்ன பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ற பொண்ணுதான் எனக்கு வேணும். மறுபடியும் இந்த பொண்ணுகிட்ட பேசி பாரு. நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறது பிரச்சனை இல்ல, கொடுப்பானுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்பா மாதிரி பணம் இருக்கு, நம்ம கோடி கணக்கில் இருக்கு, செல்வாக்கு இருக்குன்னு கொடுப்பானுங்க. பிள்ளைல ஒரு கவனம் சம்மதிக்காது. விரும்புற பிள்ளைய விட்டுறாத, சொன்னா கேளு. இல்லண்ணே அந்த பிள்ளைகிட்ட நான் பேசினேன். அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கல மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நாங்க போய் பொண்ணாதிக்க கொண்டா. இல்ல அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணு இல்ல என்ன பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா. அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் அந்த பிள்ளைக்கு பிடிக்கலையா. அது நாங்க வேற நீங்க வேற, நீங்க ரவுடி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளையும் சொல்றது என்னடா. இல்லப்பா, பிள்ளைக்கு பேரு எனக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க? ஒரு குடும்பம் கட்டமைப்பா இருக்குன்னா அதுக்கு பெண்களும் முக்கிய காரணம்னு. அவ வரதுக்கு முன்னாடி பிரிக்கிற மாதிரி பேசுறாப்பா. என்னடா சொல்ற? இது எப்ப வந்தது? நம்ம குடும்ப குழந்தை நான் காட்டினேன், தூக்கிட்டு போயிருவேன், வாழும் போது உனக்கு பிடிக்கும்னு சொல்லி மிரட்டினேன். எனக்கு தூக்கிட்டு வர தெரியாதாப்பா. ஆனா அவ தூக்கிட்டு வந்து வாழ்ற அளவுக்கு தகுதியானவா இல்ல. அவ சொல்றா நீ தனியா வா, இப்பவுமே உன் கூட வாழ்றேங்க. என்னெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கான், ஆனா குடும்பம் பிடிக்கலையா. தனி கொடுத்தன போதான் தான் வருவாளாம். கல்யாணத்துக்கு முடியாது வாத்தி விட்டுட்டாப்பா. அவளை கெட்டுட்டு வந்தாலும் நான் தினம் கூட போராட முடியாது. வேண்டாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போட்டு போயிட விட அவன் எனக்கு தகுதியானவா இல்லைன்னு நான் ஒதுங்குறது நல்லது. கரெக்டான முடிவிடா. எவ்வளவு தைரியம் தான் அப்படி சொல்லியிருப்பா. நான் எப்படியா சமாளிச்சலான்னு பார்த்தேன். அவ குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா. வேண்டாம். இப்ப என்ன எனக்கு கல்யாணம் பண்ணணும்? பொண்ணு பாருங்க, நீங்க எந்த பொண்ணு பார்த்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நிஜமாவாடா? ஏன் அப்பா, நீங்க எந்த பொண்ணு பார்த்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வேன்ப்பா. நீங்க பாக்குற பொண்ணு நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாதான் இருக்கும். அப்படி பொண்ணு இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. வேற வேணா அவனே சொல்லிட்டான். சரி சித்தப்பா, அப்போ நம்ம ஆள்கிட்ட சொல்லிடுவோம். பொண்ணு பார்த்துக்கு போயிருமா அப்படி? உனக்கு மனப்பூர்வ திருப்தி தானே? அப்பா நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அவளை தூக்கி எழுதியதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கேன். சே, ஒரு பாதத்தையும் நம்ம வீட்டுல கூட்டு வர பார்த்தேன். எனக்கு அவ வேண்டாம். அது பிரச்சனை இல்ல. அதே அவங்க அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க. அண்ணன் ஒரு பிள்ளைய கூட்டு வந்துட்டான். அன்னிக்கறி ராட்சசி. நாங்க பேசணும். சும்மா இப்படி ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருவோம். பாதவத்தி ஒண்ணுக்கு அந்த பையனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிருக்கா. அங்க இருந்து தப்பிக்கிறது அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்திருக்கு. தெரிஞ்சுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கா. ஆமாண்ணே, இந்த ஊருக்கு போனா வெளியூர்காரன் எவனும் உள்ள நுழைய முடியாதுன்னு தெரிஞ்சே அந்த பொண்ணு உள்ள வந்திருக்கு. ஆனா அது நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஊருக்கு போனா எவனும் நம்மள தொட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு வந்திருக்கா. அவ மைனிக்காரி பார்த்த மாப்பிள்ள கொலை இந்த மாதிரி கேஸ்ல மாட்டினவன் உங்களுக்கு ஜெயில தான் வந்திருக்கான். அவனுக்கு தான் பேசி முடிச்சிருக்கா. அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும். பொண்ணு நல்ல பொண்ணு. அம்மா அப்பா கிட்ட பேசுனீங்களா? ஆமாண்ணே, அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும். நம்ம குடும்பத்தை பத்தி சொன்னேன். தெரியுமா? நம்ம அப்பாவும் நல்லா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்காங்களா? சந்தோஷமா எங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. அடம் பிடிப்பா. அவளுக்கு இந்த காதல் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா நல்ல பொண்ணுன்னு உறுதியா சொன்னாங்க. நம்ம வீட்டுல வாழ்றது அவங்க சந்தோஷம்னு சொன்னாங்க. அதனாலதான் துண்டு கட்டா தூக்கிட்டு வரோம். இன்னைக்கு அவங்க ஊருக்கு போற மாதிரி பண்ணாங்க, தூக்கிட்டு வந்துட்டோம். இன்னொரு விஷயம்ப்பா, அவங்க அன்னிக்காரி அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அந்த பொண்ணு அன்னிக்காரி ஏத்து பேசுறது இல்ல. அவங்க அன்னிக்காரி மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்கு. வரும்போது கூட அன்னை கஷ்டப்பட கூடாது, அண்ணி கஷ்டப்பட கூடாது போட்டு நகை நட்டெல்லாம் அங்க கலத்தி வச்சுட்டு தான் வந்திருக்கு. அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. அதனாலதான் தைரியமா தூக்கிட்டு வரோம்ப்பா. அப்போ சரிடா. சரி, அப்போ நம்ம அலெக்ஸுக்கு வெளியில பொண்ணை பாத்துருவோம். சரிங்கப்பா. சரி, அப்போ சாரலி அப்பா என்ன கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோமா? அப்படி அந்த பொண்ணு வீட்டுல இருக்குதா? சரி, வீட்டுல தான் இருக்கா. இருந்தாலும் அவட ஒரு பெர்மிஷனை கேட்டுரும். அப்படி கேட்கறது நமக்கு முறை தானே. அவளை கூப்பிடுங்க, கேட்போம். அலெக்ஸுக்கு அப்படி இந்த வாரம் முடிவாயிடும். இந்த மாசம் லாஸ்ட்ல அவனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்ல நம்ம சாரனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். மாணிக்கம் எப்படியும் நம்ம பொண்ணுகிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. வயல்வ வளர்ந்துட்டானு உங்களால வச்சுட்டு இருக்க வேண்டாம். கல்யாணத்தை முடிச்சிடலாம்.
டேய், எனக்கு கல்யாணம்டா அண்ணே. அடுத்து எனக்கு தானே. இல்லனே, உங்களுக்கு அடுத்து நான் தானே இருக்கேன். அடுத்து எனக்கு தானே. வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்ண்ணே. கல்யாணம் பண்ணதுக்கு அவ்வளவு அவசரமாட உனக்கு? வாங்கண்ணே. அட பிஞ்சிலே படுத்தவனே. வாங்கண்ணே. எனக்கு முன்னாடி முடிச்சிட மாட்டியா? ஏனே? எனக்கு அசிங்கமா போயிருந்தா. நான் என்னமோ வீக்கான மாதிரி. வேண்டாடா, முடிச்சிடாதடா. சே, அது எப்படிண்ணே? நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் முடிப்பேன். மறுநாள் தானே முடிப்பேன். பாக்கியம், போய் மகிமா கூட்டிட்டு வா. சரிங்க. சரி, அந்த பொண்ணுகிட்டையும் கேட்டுட்டு நம்ம பேசி முடிச்சிடலாம். நாங்களும் எல்லா பேருக்கும் கல்யாண காட்சி முடிச்சிட்டேன்னா நாங்க பாட்டுக்கு போறதுக்கும் வசதியா இருக்கும். ஆமாப்பா, இந்த ரவுடி பள்ளி கூட ரொம்ப நாள் வாழக்கூடாது. சீக்கிரம் உனக்கு கல்யாணத்தை படிச்சுட்டு நாங்க சந்தோஷமா வாழணும். இல்ல மாப்பிள்ள, கொஞ்ச நாளைக்கு இருங்களேன். எதுக்கு? இல்ல கேட்டேன். இது குடும்பம்னு கேட்கண்டா. ரவுடி பையில குடும்பம். உங்க பக்கத்து நிக்கிறது யாரு? அவன் என் ஃப்ரெண்டு. ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? என்ன மாப்பிள்ள? ஒண்ணு இல்ல. வரத போற அழகு போல. சீக்கிரம் வா. அண்ணே, உங்க ஆள் வந்தாச்சு. சும்மா இருடா. முன்னாடி இப்போ ரொம்ப அழகாயிட்டா. அது கல்யாணம் நெருங்குதுல, அது அப்படிதானே. சும்மா இருடா. வெக்கப்படுறது சார்ந்தனா வெக்கப்படுறது தெரியுமா உனக்கு? சும்மா இருடா. சும்மா இருடா. அது அண்ணே, கொஞ்சம் வெக்கத்தை குறைச்சிக்கண்ணே. சும்மா இருடா. பாக்குறா. ஆமாண்ணே, பாக்குறா. சாத்தி எனக்கு பிடிச்ச மருமவ. ஒரு புள்ள என் தங்க புள்ள சக்கரை கட்டி என் சிங்கி குட்டிக்கு பொண்டாட்டியா வரப்போறா. அவன் சேட்டக்காரன் தான், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. என்னம்மா, என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்கான்னு தெரியுதா? அப்படி சொல்லுங்க மாமா. அண்ணே, வெக்கத்தை பாருங்கண்ணே. ஏமா தங்கப்புல? சொல்லுங்க மாமா. என்ன மகிமா, அந்த சாரன் மட்டும் போயில கட்டிக்க கொண்ட சம்மதம் தானே? பாருமா, சாரனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அலெக்ஸ் கல்யாணம் முடிஞ்சா அடுத்த வாரமே உனக்கும் சாரனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏற்கனவே சாரனும் நின்று விரும்பிட்டு இருக்கீங்க. உனக்கு சாரன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு இங்க இருந்திருக்க. அவன் கூட தான் வாழ்வேன்னு இந்த வீட்டுல பிடிவாதமா இருந்து வாழ்ந்துட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ இந்த வீட்டுக்கு முறைப்படி மருமகளா, இந்த செம்புலிங்க வாரிசா நீ வரணும். அதனால முறைப்படி ஊரறிய உனக்கும் சாரனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க. எப்போ உனக்கு கல்யாணம் பண்ண வசதியா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட் பிக்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லுமா. புரியலையா? உனக்கு எப்போ நல்லா இருக்கும், உனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கும்னு கேட்காதம்மா. நீனும் கல்யாணத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும்ல. அதான் நீ டேட் எல்லாம் கொடுத்துட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை வச்சுக்கலாம். பாத்துக்க. அந்த தேதிக்கு மேல வைங்கப்பா. என்கிட்ட அடி வாங்க போறான், பாத்துக்கிட்டே இரு. பொறுப்பா இருந்திருக்கான். என்ன அவசரப்பட்டுட்டீங்களே? எல்லாரும் உங்களை பத்தி சிரிக்கவனே. அவனா சொல்ல முடியும், வெக்கமா இருக்குல்ல, அதான் நான் சொன்னேன். சாணி சிரிச்சதெல்லாம் போதும், கேளு. சரிங்க சித்தப்பா. என்னங்க, என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? திரும்புங்க. இருந்தாலும் இப்படி சொல்லி இருக்க கூடாது. சரிம்மா, அப்போ மகாதேவ நீ பேசுடா. ஏண்டா அத்தவங்க மகன் பேசிட்டான பிறகு என்னடா அவசர குடிக்கி பேசுற? ஏமா, 5ஆம் தேதிக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் ரொம்ப அவசரப்பட்டான், கல்யாணத்தை வச்சிருவான். ஏமா, இனி மாற்றமே இல்லம்மா. 5ஆம் தேதிக்கு பிறகு கல்யாணத்தை வச்சிருவான். அண்ணே, என்னம்மா வச்சிருவோமா? அப்படி அவருக்கு வேற இடத்துல பொண்ணை பாருங்க. என்ன சொல்றீங்க? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ என்ன பேசிட்டு இருக்கா? நீ தானேமா அவனுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தா. இப்ப புள்ள வாசி வளர்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் மாறுவான நினைச்சு கூட பாக்கல. மாறினது உனக்காக. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இல்ல, அவருக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்க. அப்போ நீ இந்த வீட்டுல சமைக்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. நான் காலத்துக்கு சமையல்காரியா இருந்துட்டு போறேன். ஏமா, உன்னை முதலாளி ஆக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ சமையல்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மகாராணியா வாழன்னு ஆசைப்பட்டு இருக்கோம். என்ன பேசுற நீ? நீ இந்த வீட்டு வாரிசுமா, மகாராணி. இல்ல, எனக்கு சமையல்காரிங்கிற பட்டம் போதும். எதுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? இல்ல, ப்ளீஸ், நீங்க சாரனுக்கு வேற இடத்துல பாத்துக்கோங்க. சார வக்கிட்டு தாங்க வேண்டாம். போடி. எனக்கு நீ ஒண்ணு பொண்ணு பார்க்க வேண்டாம். போ. சரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆசை வளர்ப்பாளா? ஆசை வளர்த்து விட்டுட்டு இப்போ நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணணுமா? ஆமா, இப்ப கல்யாணம் பண்ணதான் அடைஞ்சேன். அவன் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு தானமா சுத்திட்டு இருந்தான். நீ தானமா அவனை கட்டிக்க போறேன்னு சொன்ன. அவன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. இது தப்பு மகிமா. அவன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். நீதான் எப்படியாவது அவரை மாத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஏமா, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? இங்க பாரு, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சிட்டு இருக்க. நாங்க அதை பெருசாவே எடுத்துக்கலாமா? அதெல்லாம் நீ மறந்துடணும். மாமா, ப்ளீஸ், அவருக்கு நல்ல இடத்துல பொண்ணு பாருங்க. என்ன
ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? இவளுக்கு என்ன ஆச்சுதே? போட்டோடா போட்டா ரொம்ப கஷ்டப்பட போறா. பாத்துக்கிட்டே இரு. ஆசையை வளர்த்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போறல. போட்டுண்டா. ஏன் மகிமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ அதுக்கு தானே இங்க தவமா இருந்த. பரவாயில்ல, எப்படியாவது சாரன் கூட வாழ்ந்துருவேன், எப்படியாவது சாரன் கூட வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வரா. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. எதுனாலும் சொல்லுமா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட சொல்லு. இந்த வீட்டு ஆம்பளைங்க ரொம்ப நல்ல பையமா. இங்க பாரு, வீட்டு ஆட்களை உயிர் நினைப்பானுங்க. அப்படி உனக்கு ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு ஓடுற குடும்பத்தை நீ வாக்கப்படல சொன்னா கேளு. ஊசரை கொடுத்து மானத்தை காப்பாத்தவனுங்க தவிர உன்னை விட்டுட்டு போக மாட்டானுங்க. சொன்னா கேளு. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. எனக்கு சாரன் கூட வாழறது பிடிக்கல. அப்ப இவனும் அவனுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். பிடிச்சதானே வந்த. அப்ப பிடிச்சது எனக்கு இப்ப பிடிக்கல. உனக்கு என்ன பைத்தியமா மகிமா? ஏன் மகிமா இப்படி பண்ணுற? ஒட்டுமொத்த குடும்பம் உன்னை பாராட்டி சீராட்டி வச்சிருக்காங்க. நீ இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டியே. அந்த கருப்பு சிங்கத்துக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கு. நீ அவர் மருமகளா ஆக போறேன்னு அவளை அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அந்த மனுஷன் கனவுல மண்ணலி போட்டுட்டியே. அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டு நான் இப்பதான் பாக்குறேன். குடும்பத்துக்காக ஓடி ஓடி செய்யல. அந்த மனுஷன் படாத பாடே இல்லை. அவர் இப்பதான் கொஞ்சம் சிரிச்சாரு. இப்படி இடியறிக்கிட்டு வந்துட்டியே மகிமா. எனக்கு கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நீ எந்த உரிமை அடிப்படையில் இருக்க முடியும்? கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? நீ சொல்ற மாதிரி சாரனுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? நீ வெளியில போய் எங்க பொழைப்ப? என்ன அறிவோட நீ பேசிக்கிட்டு இருக்க? வரவா எப்படி உன்னை சாரணி ஒரே வீட்டுல வைப்பாளா? அவ நீ யாரு? நீ எதுக்கு இங்க இருக்கன்னு கேள்வி கேட்க மாட்டாளா? எப்படி உன்னை இந்த வீட்டுல வைப்பா? பாரு, சாரனுக்கு வேற இடத்துல முடிஞ்சிட்டு நீ இந்த வீட்டுல இருக்க கூட முடியாது. வரவா எப்படி சமாளிப்பா? பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனாலும் பேசி முடிச்சுக்கலாம். நீ இப்பெல்லாம் பண்ணிடாத மேகிமா, சொன்னா கேளு. ஐயோ, நான் வெளியில போய் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாரன் வேண்டாம். நான் வேண்டாம் உனக்கு. நான் வேண்டாம். வெளியில போடி. சும்மா இருடா. நான் வேண்டாம் உனக்கு. நான் வேண்டாம். போய் எடுத்துட்டு இருக்கோ. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. அவட்ட பேசிட்டு இருக்கல. அவ இதே பார்த்து பயந்துட்டாடா. சொன்னா கேளு. அப்ப நாம எதுக்குமா இருக்கோம்? அவ எதையோ பார்த்து பயந்தாலும் நாங்களும் எதுக்கு இருக்கோம்? போய் தந்து சொல்றாங்க பாருங்க. எனக்கு வேண்டாம் சாரன், எனக்கு வேண்டாம். ஹேய், டேக்கிங் சீன். நீ என்கிட்ட தோத்து போகணும். நீ என்கிட்ட தோத்து போகணும்.